கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோமதிஸ் கிச்சன். இன்னையிலேருந்து நான் புதுசாக வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்னென்னா கிச்சன் டிப்ஸு, ஆர்கனைசேஷனு, நான் எப்படி கிச்சன் க்ளீனிங்லாம் பூஜை சாமான்கள்லாம் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதை நான் வீட்டில் என்கிட்ட இருக்கிற பித்தளை சாமான்கள் எல்லாத்தையுமே எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய பூஜை சாமான்கள் இதெல்லாம் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பூஜை சாமான்களை ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற எண்ணெய், திரி எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம விளக்கணும். எப்போதுமே இப்படியே விளக்கணும் அப்படின்னா எண்ணெய் பிசுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த குச்சி எல்லாத்தையுமே அந்த இடத்துலேருந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. எடுத்துட்டு ஒரு காட்டன் துணி அப்படி இல்லைன்னா வெள்ளை டிஷ்யூவை வச்சு அதில் இருக்கிற சூட ஏற்றுறதுல இருக்கிற கறி, மற்ற தட்டில் இருக்கிற அழுக்குகள், நம்ம விளக்கில் இருக்கிற குங்குமம், எண்ணெய் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்கணும். என்னோட பூஜை சாமான்கள் எப்போதுமே பளபளன்னு இருக்கிறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்ரி வியாழக்கிழமை விளக்குவேன். நான் கிட்டத்தட்ட 6 வருஷமாக இந்த பூஜை சாமான்கள் இங்கே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் குங்குமம் எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துடலாம். இந்த 6 வருஷத்தில் நான் எந்த பீடாம்பரி பவுடர்லாம் எங்களுக்கு இங்கே கிடைக்காது. நான் யூஸ் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு நான் இப்போ சொல்லலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சோப்பை வச்சு ஸ்க்ரப்பர், நார்மலாக நம்ம பாத்திரம் வளர்க்குற சோப்புலையும் ஸ்க்ரப்பையும் வச்சு நல்லா விளக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கு, அதே மாதிரி வச்சுருக்கிற குங்குமம், மஞ்சள் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம நல்லா க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஊற வைக்கணும். நான் இங்கே பீடாம்பரி பவுடர் எதுவுமே கிடைக்காது. நான் வீட்டில் எந்த மாதிரி சிம்பிளாக எந்த செலவுமே இல்லாமல் நம்ம பாத்திரங்கள் கையும் எந்த அளவுக்கும் ஆகாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஓரளவு இதை நல்லா விளக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாளியில் அப்படி இல்லைன்னா ஒரு பவுலில், என்னோடதுல 2 சிங்க் இருக்கனால ஒரு சிங்க்கில் நான் சுடு தண்ணியை நம்ம பாத்திரம் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு, நான் ஏற்கனவே இன்றைக்கி எலும்புச்சம்பளம் சாதம் செஞ்சனால அதோட எலும்புச்சம்பள தோலை இதில் நல்லா பிழிஞ்சிட்டு இருக்கிற தோலை மட்டும் அதில் போட்டுக்கலாம். ஜூஸ் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இது இல்லை அப்படின்னா நம்ம டெய்லி கண்டிப்பாக ரசத்துக்கோ சாம்பாருக்கோ புளி கரைப்போம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு டப்பாவில் வச்சுட்டு அதை கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே இல்லைன்னா வினிகர் நமக்கு மார்க்கெட்லலாம் இப்போ கிடைக்கிது. ஒரு அரை கப் அளவுக்கு வினிகரை ஊற்றிட்டு பாத்திரம் மூழ்கிற அளவுக்கு இருந்துட்டு இதை 1 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா நார்மலாக ஸ்க்ரப்பை வச்சு விளக்கணும்ல நம்மளுது நல்ல பளபளன்னு இருக்கும். இதை நல்லா இது ஊறினதுக்கப்புறமா விளக்குறதா பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடது நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. ஊறினாலே நம்மளோட பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா விளக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சும்மா சோப்பு போட்டு விளக்குனாலே நல்லா பளபளன்னு ஆயிரும். நான் இன்றைக்கி நார்மல் ஸ்க்ரப்பும் நம்ம பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணுற நம்ம சோப்பு மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் புளி இருந்துச்சுன்னா புளிக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ புளி இல்லாமல் எலும்புச்சம்பளத்தை வச்சு உங்களுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். ஸ்க்ரப்பை வச்சு நீங்கள் ரொம்ப அழுத்திலாம் விளக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக நம்ம எப்படி பாத்திரம் விளக்குவோமோ அதே மாதிரி விளக்குனாலே நம்மளோட பாத்திரம் பார்த்திங்கன்னா விளக்கி கழுவி காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். தண்ணி இதே தண்ணியை யூஸ் பண்ணி விளக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பளபளன்னு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எவ்ரி வியாழக்கிழமை நான் பூஜை சாமான்கள்லாம் விளக்குவேன். வியாழக்கிழமை தான் விளக்குவேன். மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமை எல்லாத்தையும் தொடச்சி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் துடைக்கக்கூடாது, லக்ஷ்மி வெளியில் போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எவ்ரி வியாழக்கிழமை பாத்திரங்கள் எல்லாத்தையுமே விளக்கி வைப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எல்லாத்தையுமே நார்மலாக ஸ்க்ரப் வச்சு யூஸ் பண்ணிட்டேன். இந்த காமாட்சி விளக்குக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே இடுக்கு நிறைய இருக்கும். அந்த எலும்புச்சம்பளம் ஊற வச்ச எலும்புச்சம்பளம் தோலை வச்சே ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி விளக்கிடலாம். விளக்கணும் அப்படின்னா அந்த இடுக்கில் இருக்கிற அழுக்குகள் இடுக்குலையும் நல்லா பளபளன்னு இருக்கும். இல்லாட்டி நமக்கு எங்கெல்லாம் மேலாவில் படுதோ அந்த இடம் மட்டும் பளபளன்னு இருக்கும். இடுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சிட்டு நல்ல புளி வச்சு தேய்ச்சாலுமே பார்த்தீங்கன்னா பித்தளையோ வெண்கலமோ ரொம்ப நல்லா பளபளன்னு ஆகிடும். இப்போ நல்லா ஃபஸ்ட்டு எலும்புச்சம்பளத்தை வச்சு தேய்ச்சிட்டேன். தேய்ச்சதுக்கு அப்புறமா ஒரு டூத் பிக்கு அப்படி இல்லைன்னா ஊக்கு வச்சு அந்த சந்தில் அதாவது இடுக்குலலாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. என்னோடதுல ஏற்கனவே கருப்பாக இருக்குங்கிறத பார்க்காதீங்க. இது பித்தளை சாமான்கள் பற்ற வச்சு தான் ஒட்ட வைப்பாங்க. அந்த பற்ற வச்சுற இடம் மட்டும்தான் என்னோடதுல கருப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி அலம்பிக்கலாம்.
நார்மலாக நல்ல நம்ம டேப் வாட்டரை வச்சு நல்லா அலம்பணும்ல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பளபளன்னு இருக்குது அப்படிங்கிறது. இதே மாதிரி எல்லா பாத்திரத்தையுமே அலம்பி எடுத்துக்கலாம். காமாட்சி விளக்கும் பாருங்கள் எல்லா இடமுமே பளபளன்னு இருக்குது. நம்ம அழுத்தி தேய்ச்சி விளக்குனனால தான் அந்த மாதிரி எல்லா இடமும் பளபளன்னு இருக்குது. இன்னொன்று, இது விளக்குனதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் வந்து ஹார்ட் வாட்டரோ உப்பு தண்ணியோ இருந்துச்சுன்னா அடுத்த நாளே நம்ம பாத்திரம் கருப்பாயிடும். நான் வந்து இங்கே அக்வா கார்டு வாட்டர் எங்களுக்கு கிடையாது. பியூரிஃபை வாட்டர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி நம்ம தண்ணியை இல்லாட்டி ஒரு பாட்டில் வந்து இந்த வாட்டரு நம்ம மினரல் வாட்டரை வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அலம்பிட்டோம் அப்படின்னா இதில் வந்து அந்த கலர் வந்து நீங்கள் ஒரு வாரம் அடுத்த வாரம் விளக்குற வரைக்குமே பளபளன்னு இருக்கும் நம்மளோட விளக்கு பூஜை சாமான்கள்லாம். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி அலம்பிட்டேன். இப்போ உடனே வந்து நம்ம ஒரு காட்டன் துணியை வச்சோ இல்லை வேறு ஏதாவது துணியை வச்சு நம்ம தொடச்சிடணும். அப்படி இல்லைன்னா ஆக்சிடைஸ் ஆகி உடனே கருப்பாகி புள்ளியாக அசிங்கமாக இருக்கும் நம்மளோட பூஜை சாமான்கள். எல்லாத்தையும் தொடச்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட விளக்கு நேற்று தான் வாங்கின மாதிரி எவ்வளோ ஒரு பளபளப்பாக இருக்குது அப்படிங்கிறது. பீடாம்பரி பவுடர் தான் வச்சு விளக்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கிற எலும்புச்சம்பழம் புளியை வச்சு நம்மளோடது சூப்பராக பளபளன்னு ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.